வரும் லோக்சபா தேர்தலில் கிழக்கு மற்றும் தென்னிந்தியாவில் பாஜகவுக்கு கணிசமான ஓட்டு கிடைக்கும். தமிழகத்தில் பாஜகவின் ஓட்டு சதவீதம் உயரும். 300க்கும் அதிகமான தொகுதியில் பாஜக வெற்றி பெறும் என தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியிருப்பதாவது, மேற்கு வங்கத்தில் பாஜக முதல் அல்லது இரண்டாவது கட்சியாக உருவாகலாம். நிச்சயம் அவர்கள் ஒடிசாவில் முதலிடத்தை பெறுவார்கள். தெலுங்கானாவில் முதல் அல்லது இரண்டாவது இடத்தை பாஜக பிடிக்கும். கிழக்கு மற்றும் தென்னிந்தியாவில் கணிசமான ஓட்டு கிடைக்கும். தமிழகத்தில் பாஜகவின் ஓட்டு சதவீதம் நிச்சயம் உயரும். முதல் முறையாக ஓட்டு சதவீதத்தில் பாஜக இரட்டை இலக்கத்தை பெறும். 300க்கும் அதிகமான தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும். மத்தியில் பாஜக ஆட்சி அமையும். கடந்த 5 ஆண்டுகளில் பிரதமர் தமிழகத்திற்கு எத்தனை முறை விஜயம் செய்தார் என்பதை ராகுல், சோனியா மற்றும் பிற எதிர்க்கட்சித் தலைவர்கள் யோசித்து பாருங்கள். எதிர்க்கட்சியினர் மணிப்பூர் மற்றும் மேகாலயாவில் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். பிறகு நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள் என அவர் கூறினார். கோவையில் கடந்த 3 ஆண்டுகளாக புதிய பேருந்து நிலையம் அமைக்க முடியாத கட்சி திமுக கோவையில் சர்வதேச தரத்திலான ஸ்டேடியம் அமைக்கப் போவதாக கூறுவது கோவை மக்களின் கைத்தட்டல்களை பெறுவதற்காக சொல்லப்பட்டுள்ள இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். 2021ஆம் ஆண்டில் அவர் அளித்த 511 தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. தோல்வியை உணர்ந்த பிறகு மேலும் வாக்குறுதிகளை வழங்குவதற்கு முன்பு ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளை எண்ணி பார்க்க வேண்டும். திமுகவின் தேர்தல் வித்தைகளால் கோவையில் உள்ள இளைஞர்களையும் விளையாட்டு ஆர்வலர்களையும் ஏமாற்ற முடியாது. கோவையில் கடந்த 3 ஆண்டுகளாக புதிய பேருந்து நிலையம் அமைக்க முடியாத கட்சி திமுக கோவையில் சர்வதேச தரத்திலான ஸ்டேடியம் அமைக்கப் போவதாக கூறுவது கோவை மக்களின் கைத்தட்டல்களை பெறுவதற்காக சொல்லப்பட்டுள்ள இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவையாக கருதப்பட வேண்டிய ஒன்று என்று அவர் பதிவிட்டுள்ளார். முன்னதாக கிரிக்கெட் மற்றும் விளையாட்டு ஆர்வலராக எங்கள் 2024 தேர்தல் அறிக்கையில் மற்றும் ஒரு வாக்குறுதியை சேர்க்க விரும்புகிறேன். கோவையில் உலக தரத்திலான கிரிக்கெட் மைதானம் அங்கு உள்ள விளையாட்டு ஆர்வலர்களின் ஆதரவோடு அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவது பாஜகவுக்கு கூட சாதகமாக இருக்காது. கட்சி இல்லாமல் போகும். மோடி மட்டுமே இருப்பார். இது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஸ்டாலினின் வெறும் அரசியல் பேச்சு என்று தயவு செய்து இதை ஒதுக்கி விடாதீர்கள். என் வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வடக்கில் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இறுதி இழப்பை ஈடுகட்ட பாஜக தலைமை தென்னிந்தியாவில் கவனம் செலுத்துகிறது. பாஜகவின் அவநம்பிக்கையான முயற்சிகள் மற்றும் மோடியின் பல ஆடம்பரமான சாலை நிகழ்ச்சிகளுக்கு மத்தியிலும் சமீபத்தில் தான் கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் மக்கள் ஆதரவை பெற்றது. தமிழ்நாட்டில் காவி எழுச்சி என்று சொல்லப்படுவது ஒரு கற்பனை கதை. தமிழகம் எப்போதும் போல் மதச்சார்பற்ற கோட்டையாகவே இருக்கும். தென்னிந்திய மக்கள் இந்த முறையும் பாஜகவுக்கு மரண அடி கொடுப்பார்கள் என கூறியுள்ளார். கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியாக அளித்துள்ளார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ள அவர், தமிழ்நாட்டின் 2வது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கோவையில் அமையும் என தேர்தல் வாக்குறுதி தந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணற்ற விளையாட்டு வீரர் வீராங்கனையரை கொண்ட கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அனைத்து வகையிலும் முன்னுரிமை கொடுத்து உறுதியுடன் செயல்படும். சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வேண்டும் இன்னும் கோவை மக்களின் கனவை நனவாக்குவோம் என்று பதிவிட்டுள்ளார். சென்னையில் 4 கோடி ரூபாய் கடத்தி வந்தவர்கள் கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் நெல்லையில் சோதனை நடைபெற்றது. வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் கணேஷ்மணி வீட்டில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். நெல்லையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் நெருங்கிய ஆதரவாளர் கணேஷ்மணி வீட்டில் 2 லட்சம் ரூபாய் பணம், பரிசு பொருட்கள் சிக்கின. வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்ட 100 வேஷ்டிகள், 44 நைட்டிகள் உள்ளிட்ட பரிசு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மதுபான பாட்டில்கள் சிக்கின. இந்நிலையில் தொடர்பாக பாஜக நெல்லை வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். அதில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிக்கப்பட்ட 4 கோடி ரூபாய்க்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. யாராவது புகார் கொடுக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. எனக்கு தொடர்புடைய இடத்தில் பணம் கைப்பற்றப்படவில்லை. என் பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்று இப்படி சிலர் செய்கின்றனர். எனக்கு நெருக்கடி கொடுக்க சிலர் என்னை டார்கெட் செய்கின்றனர். மக்களை திசை திருப்ப திமுகவினர் செய்த வேலை இது என்று நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது எனவும், முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு கஞ்சா ஒழிப்பில் போட்டதுதான் மிச்சம் எனவும், இந்தியாவில் தமிழகம் பின்னோக்கி செல்கிறது எனவும் கூறிய எடப்பாடி பழனிசாமி திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். திருவள்ளூரில் பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை வல்லரசு நாடுகளில் கூட பார்க்க முடியாது எனவும், 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம் எனவும், திமுக 3 ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வரவில்லை எனவும், ஸ்டாலினின் ஆட்சி 2 ஆட்சி, அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி எனவும், பழவேற்காட்டில் 26 கோடி ரூபாயில் முகத்துவாரம் அமைக்கப்பட்டது. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் தரம் உயர்த்தப்பட்டது. திருவள்ளூரில் சட்டக்கல்லூரி கொண்டு வரப்பட்டது. சென்னை திருவள்ளூர் 4 வழிச்சாலை கொண்டு வரப்பட்டது எனவும் கூறினார். அதிமுக ஆட்சியில் மத்தியில் போராடி பல திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனால் அதிமுக கொண்டு வந்த திட்டம் என்பதால் திமுக ஆட்சி கிடப்பில் போடப்பட்டு ஆமை வேகத்தில் நடந்து வருகிறது எனவும், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என கூறி உரையை முடித்தார் எடப்பாடி பழனிசாமி. தேர்தலில் ஓட்டுக்கு காசு தரமாட்டோம் என்று சொன்னவர் தம்பி அண்ணாமலை. இப்போது அண்ணாமலை தான் 4 கோடி ரூபாய் பிடிபட்டது குறித்து பதில் சொல்ல வேண்டும். ஆகையால் பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையிடம் இது குறித்து கேட்டு பதில் சொல்ல வேண்டும் என சீமான் கூறியுள்ளார். நமது முன்னோர்கள் போராடி பெற்ற ஜனநாயகம் இப்போது எவ்வளவு கடுமையான பணநாயகமாக மாறிவிட்டது. இதை ஒழித்து
வைத்து தூய ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டும். நாங்கள் காசு கொடுப்பவர்கள் இல்லை, அதனால் கூட்டணி அமைக்காமல் தனித்தே போட்டியிடுகிறோம் என்றார். தேர்தலில் ஓட்டுக்கு காசு தரமாட்டோம் என்று சொன்னவர் தம்பி அண்ணாமலை. இப்போது அண்ணாமலை தான் 4 கோடி ரூபாய் பிடிபட்டது குறித்து பதில் சொல்ல வேண்டும். ஆகையால் பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையிடம் இது குறித்து கேட்டு பதில் சொல்ல வேண்டும் என கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.